கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு தாவேக அரசு சார்பில் வந்து அவர் அரசு பணியை வந்து தாவேக அரசு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி ஒரு வழக்கு போட்டு அந்த வேலை வாய்ப்பை வந்து இப்போ வந்து தடை செஞ்சு வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வந்து வேற வேலை எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரை பத்தி இவர் ஏதாவது பண்ணா பிரச்சனை பண்றதுக்கே இருக்காங்க. தவறு நடந்து இதுவாகி போச்சு. அந்த குடும்பத்துல ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் கூட இருக்கலாம். அதை காப்பாத்துறதுக்கு என்ன வழி? அவன் ஒன்றும் போய் ஐஏஎஸ்ல சீட்ல உட்கார போறது இல்ல, மினிஸ்டர் சீட்ல உட்கார போறது இல்ல, கொலையா அடிக்க போறது. ஏதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் துடைக்கிற வேலையோ இல்லை சேர் துடைக்கிற வேலையோ தான் கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டிக்கு பண்றாங்க. அது கவர்மெண்ட் கனவு மாதிரி அந்த ஜாப் யாருக்கோ போகுது இல்லைங்களா? யாருக்கோ அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொடுக்கலாம்ல, இன்னும் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆளுக்கு 1 கோடி கொடுக்கலாம், தப்பே கிடையாது, கொடுத்துட்டு போகலாம். ஆனா அந்த ஜாப் பண்றது, கவர்மெண்ட் ஜாப் பண்றது வந்து போராடுறவனுக்கு வந்து புண்ணியம் இல்லாம போகுது. அவரு வேஸ்ட். இப்படியும் பேசுறாரு அப்படின்னு பேசுறாரு. யாருக்கோசரம் பேசுறாருன்னே தெரியல. அவரை பத்தி பேசுறதே வேஸ்ட் தான். சீமான் வந்து ஆரம்பத்தில் பேசினதும் இப்போ பேசினதும் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா உங்களுக்கு தெரியும். அவர் இப்போதான் புக்கு படிக்கிறாரு, கொஞ்சம் அவரோட அறிவு வளர்ந்துட்டு இருக்கிறார். இப்போ இந்த நிலவரத்தில் கண்டிப்பாக அவர் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டாரு. அதனால இந்த டிசிஷன் இப்போ தான் அவரால் எடுக்க முடிஞ்சது. டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து ஒரு நாளைக்கு சாயந்தரம் இவன் அடிக்க விட்டா சாயந்தரம் அவன் அடிக்க விடுறான், காலையில இவன் விட்டா சாயந்தரம். ஏன்னா நான் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு 2 கொலைகாரனுங்களும் இருந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தானுங்க நம்ம அப்பன் தாத்தன் பாட்டனு. இப்போ வந்து ஒரு ஆள் இடையில பூந்து நோட்டுன்னு உடக்கிறதுனால அவனை எப்படியாவது அடிக்கணும். தாவேக தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் அது பாதிக்கப்பட்ட ஒரு 13 பேர்கிட்ட சேர்த்தாங்க. ஆமா, அதுல அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த அரசு வேலை கொடுத்தாங்க. இப்ப எதிர்க்கிறதுக்கு ஆளு கிடையாது, ஆளுங்கட்சி நடந்துனுக்குது. அதுவும் ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிறாரு. நான் அவர் பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்ப அப்படி கிடையாது. இவன் புது ஆள் இல்ல, உலக அரிசி பார்ப்போம். இந்த ஒப்பீடு சரியா இருக்குமா? ஸ்டெர்லைட் போராட்டத்தையும் இந்த சம்பவத்துல உயிரிழந்தவங்களையும் ஒப்பிடுறது வந்து சரியா இருக்கும்? அப்படி சரியாக சார், அதுக்கு போராட்டம், அது என்ன மாதிரி போராட்டம்? இது வந்து ஒரு புரியுதுங்களா? 3 வருஷமா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல காது கேட்காம போயிருச்சு. 3 வருஷமா நானும் சென்ட்ரலுக்கு ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சு மிஷினு கிடைக்கல. இப்போ பதிவு பண்ணி 15 நாள்ல ஒரே வாரத்தில் எனக்கு மிஷின் வந்துருச்சு. இந்த மாட்டி இருக்கிறேன். அது வந்து இதெல்லாம் வந்து அரசியல் பப்ளிசிட்டிக்கு பண்றது தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு தாவேக அரசு சார்பில் வந்து அவர் அரசு பணியை வந்து தாவேக அரசு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி ஒரு வழக்கு போட்டு அந்த வேலை வாய்ப்பை வந்து இப்போ வந்து தடை செஞ்சு வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வந்து வேற வேலை எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரை பத்தி இவர் ஏதாவது பண்ணா பிரச்சனை பண்றதுக்கே இருக்காங்க. ஏன்னா அவர் இப்பதான் வந்து ஏதோ ஒரு நல்லது பண்றாரு. இப்போ இவங்க ஏற்கனவே எல்லா குடும்பத்தை இழந்திருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் வந்து சரி பண்ணியிருக்காங்க. அதுலயே இவர் இடையில வந்து இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியல. நான் தமிழர் கட்சி பண்ணது தப்பு தான். ஏன்னா இவர் பண்ணது கரெக்டு, அந்த குடும்பங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இது பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான். நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நடிகனை பார்க்க கூடின கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நடிகனை பார்க்க கூட அவங்க இறந்ததுக்கு அரசு வேலை கொடுக்கணுமா? ஏன்னா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நிறைய நடிகை பார்க்குற கூட்டம் இல்லைங்க. அவர் இப்போ கூட்டத்துக்கு வராங்க வந்து பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? அந்த கட்சியில் இருக்கவங்க கொடுக்கணும். அவங்க கொடுத்தாங்களா? அவங்க கொடுக்கல. அவங்க எல்லாமே அவங்க தப்பு பண்ணிட்டு பழைய தூக்கி இவர் மேலே போட்டால் எந்த யூஸும் இல்லைங்க. நம்ம ஏன்னா நீங்கள் போகிற கூட்டத்துக்குலாம் ஆள் வரல, அதான் பொறாமையில் சொல்கிறீங்க, வேற எதுவும் இல்லை. இப்போ சும்மா நடிக்கிறதுக்காக வரணும்னு கிடையாது. ஏன்னா அவருக்கு என்ன காசு பணம் இல்லையா? என்ன பண்ணுறாரு? நம்மக்கிட்ட காசு வாங்குறாரா? அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அவர் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வராரு. அதை தடை பண்ணுறதுக்கு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுதான் சொல்ல முடியும். ஏற்கனவே நிறைய பேர் வந்து அரசு பணிக்கு வந்து பல வருடங்களாக வந்து தங்களை வந்து படிப்பு மூலமாக தயார்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு மூலமா அவர்களுக்கான வாய்ப்பு பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. அப்படி இல்லை. இப்போ இவங்க குடும்ப வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளைங்க இல்லை, ஒரு வேலை செய்ய சம்பளம் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அதுக்காக தான் இவர் வந்து கொடுக்குறாரு. என்ன ஒரு 50 லட்சம் 1 லட்ச ரூபாய் வேலையை கொடுத்துட்டாரு, 10,000 15,000 கொடுத்தாரு. ஏதோ அவங்க குடும்ப வாழ்வாதாரத்துக்கு யூஸ் ஆகுது. இதை போய் தப்புன்னு சொல்றது எங்களுக்கு எதுவும் சரிப்படல. அவரை பத்திலாம் பேச வேணாண்ணா. அவரு வேஸ்ட்ண்ணா. அவரு இப்படியும் பேசுறாரு அப்படின்னு பேசுறாரு. யாருக்கோசரம் பேசுறாருன்னே தெரியல. அவரை பத்தி பேசுறதே வேஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து அரசு பணிக்காக வந்து தங்களை வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்தவங்களுக்கு வந்து அரசு வேலையில வந்து இப்படி ஒரு முன்னுரிமை கொடுக்கும், இவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. முதல்ல அவங்க கரெக்டாகிறாங்களா சொல்லுங்க, மற்றவங்கள பற்றி பேச. இந்த செயல் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அது
ஏன் நல்ல விஷயம் சொல்கிறேன்னாக்கா 31 பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. 31 பேர் கவர்மெண்ட் ஜாப் வந்து யாருடைய கவர்மெண்ட் ஜாப்? ஒரு போஸ்டிங் வந்து எத்தனை பேர் வருஷத்துக்கு வந்து குரூப் 4 எழுதுறான், 10 லட்சம் பேர் எழுதுறான். ஆனால் போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 60 போஸ்டிங் 54 போஸ்டிங் தான் வருது. அப்போ அந்த 31 போஸ்டிங் யாருக்கு போக வேண்டிய வேலை? எத்தனை பேர் வந்து இன்ஸ்டியூட் இதுனே தங்கி படிக்கிறாங்க, எத்தனை விவசாய பசங்க படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் படித்து அந்த போஸ்டிங் வந்துட்டு பாடுபடுறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் கனவு மாதிரி. அந்த ஜாப் யாருக்கோ போகுது இல்லைங்களா? யாருக்கோ இப்போ அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொடுக்கலாம்ல, இன்னும் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆளுக்கு 1 கோடி கொடுக்கலாம், தப்பே கிடையாது, கொடுத்துட்டு போகலாம். ஆனால் அந்த ஜாப் பண்ணுறது கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறது வந்து போராடுறவனுக்கு வந்து புண்ணியம் இல்லாமல் போகுது. இப்போ ஒருத்தவங்க இப்போ நீங்களே அந்த ஜாபுக்கு வசரம் எழுதுறீங்கன்னு வச்சுங்களா, இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஜாபுக்கு வசரம் உங்களுக்கு கிடைக்கல. இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் என் ஃப்ரெண்டோட அவங்க அப்பா சொல்கிறாரு, துண்டு துண்டு பத்து இது ஏன்னா போய் இந்த விஜய் கூட்டத்துக்கு போனால் செத்து இருந்தால் கூட எனக்கு பணம் வந்துருக்கும். இந்த கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க, தப்பான விஷயம். அது கண்டிப்பாக நாம் தமிழ் பண்ணது வந்து நல்ல விஷயம். ஃபேஸ்புக்கில் நான் நிறையா இதை பற்றி நிறையா பார்க்குறேன். ஆனால் மக்கள் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கொடுக்கக்கூடாது, வேலை கொடுக்கக்கூடாது. நீ ஏதோ காசு கொடுக்குற, செத்தோ அது ஒருத்தோட முடிஞ்சிச்சு. நீ அப்போது ஊரில் செத்து போனவனுக்கெல்லாம் நீ வேலை கொடுத்துன்னு இருப்பியா? எத்தனை பேருக்கு வேலை கொடுப்ப? எத்தனை பேர் படிச்சிருக்கிறான்? அவனுக்கு திறமை என்ன? அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணுவீங்களா? கிடையாது. ஏதோ நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு துப்புற வேலை கொடுக்கலாம் படிக்காதவனுக்கு. எத்தனை பேர் கொடுப்பேன்? படித்தவன் எத்தனை பேர் இருப்பான்? ஒன்றும் கிடையாது. அது கரெக்ட் தான். இதை கோர்ட்டு டிசிஷன் எடுத்துது, இவங்க இல்லை, கோர்ட்டு டிசிஷன் எடுத்துது. வேலை கொடுக்கக்கூடாது, நீ காசு கொடு. நீ 1 கோடி ரூபா கூட கொடு ஒரு ஆளுக்கு, அது உன் துட்டு. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்காத. அதுதான் நான் சொல்ல வருது. ஆனால் விஜய் சார் வந்திருக்காரு, மக்கள் ஆதரவோட சந்தோஷம்தான். ஆனால் ஒரு புது மனுஷன் ஒரு பெரிய கடலில் இறங்கியிருக்கிறான். அரசியலேருந்து ஒரு பெரிய கடல் அது. உலகத்திலே இருக்க சுற்று கடையிலும் பார்த்தா கூட நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. அதான் அரசியல்வாதிங்க. அதில் இப்போ இவர் தான் ஒரு முதல்ல இறங்கியிருக்காரு. பார்ப்போம். இழப்பு ஒரு வீட்டில் நடந்து இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் நம்பி இருக்கிறாங்க. அது ஒருத்தர் பள்ளத்தில் வரும்போது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும். மேற்கொண்டு மண்ணை கொண்டு மூணுனா அது தப்பு. ஏதோ தவறு நடந்து இதுவாகி போச்சு. அந்த குடும்பத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் கூட இருக்கலாம். அதை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? அவன் ஒன்றும் போய் ஐஏஎஸ்ல சீட்டில் உட்கார போகிறதில்ல, மினிஸ்டர் சீட்டில் உட்கார போகிறதில்ல, கொலையாக அடிக்க போகிறதில்ல. ஏதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் துடைக்கிற வேலையோ இல்லை சேர் துடைக்கிற வேலையோ தான் கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாங்க. அது நான் 7ஆம் கிளாஸ் தான். 3 வருஷமாக எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் காது கேட்காம போயிடுச்சு. 3 வருஷமாக நானும் சென்ட்ரலுக்கு ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சு மிஷினு கிடைக்கல. இப்போ இந்த ஒரு 2 மாதத்தில் பதிவு பண்ணி ஒரே வாரத்தில் மிஷின் கிடச்சிருச்சு. அப்போ கேட்டாங்க, வெளியில் வேலை செஞ்சு சம்பாரித்து வாங்கிக்கோங்க, ஒரு காதுக்கு கிடையாது. அதாவது 2 கண்ணும் கெட்டு போனால் தான் குருடன்ற மாதிரி, ஒரு கண்ணு கட்டினா குருடன்ற மாதிரி 2 காதும் கேட்கலன்னா தான் மிஷினு. இப்படிலாம் சட்டம் இருந்தது. இப்போ பதிவு பண்ணி 15 நாளில் ஒரே வாரத்தில் எனக்கு மிஷின் வந்துருச்சு. இந்த மாட்டியிருக்கிறேன். அது வந்து இதெல்லாம் வந்து அரசியல் பப்ளிசிட்டிக்கு பண்ணுறது தான். நானும் இருக்கிறேன். இப்போ பாருங்க, டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து ஒரு நாளைக்கு சாயந்தரம் இவன் அடிக்க விட்டா சாயந்தரம் அவன் அடிக்க விட்றான், காலையில் இவன் விட்டா சாயந்தரம். ஏன்னா நான் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கு. 2 கொலைகாரனுங்களும் இருந்து ஏமாத்திக்கிட்டு இருந்தானுங்க நம்ம அப்பன் தாத்தன் பாட்டனு. இப்போ வந்து ஒரு ஆள் இடையில பூந்து நோட்டுன்னு உடங்கிறதுனால அவனை எப்படியாவது அடிக்கணும். பேச மாட்டேன்றான். பேசி என்ன பண்ணுறது? விஜயகாந்தை ஒழிச்சானுங்க. அந்த மாதிரி ஒழிக்கணும்னு அசிங்கப்படுத்தணும், மக்கள் மத்தியில் அவமானப்படுத்தணும்னு ஐடியா பண்ணி பேச வைக்கணும்னு பார்க்குறாங்க. அது நடக்காது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுன்றது ஓகே. அதுக்கோசரம் அரசு வேலை கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட இது மாதிரி வந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணுன்னா கரூர் சம்பவம் மாத்திரம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியாது. அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுக்கலாம். பட் டெஃபினட்டாக நாட் கவர்மெண்ட் ஜாப். ஓகே, இதை பற்றி விமர்சனம் வரும்போது தாவேக்கா தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிரிழந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் வந்து நாம் தமிழ் இதே போல் தடை போடலையே, ஆனால் இப்போ மட்டும் வந்து தடை போடுறாங்க. இல்லை, எல்லாமே வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணும்போது தான் அதோட அவுட்கம்மை வச்சு தான் இது. அப்போ தோணலைன்றதுனால இப்போ இது தோணிதுன்றது வந்து தப்பாகாது. எப்போவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ முன்னெடுக்கிறாங்கன்னா அந்த விஷயத்த முன்னெடுக்கும்போது அதை வந்து அது ரைட்டாக தப்பான்றது ஆராயிறது வந்து மக்களுடைய இது.
ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து இதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தோன்ற ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு பிரஜையாக நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக வந்து இதில் வந்து எந்த தப்பும் தெரியல. அரசு வேலை கொடுக்கறதுன்றது ரொம்ப ஜாஸ்தியான ஒரு விஷயம். ஓகே. இப்போ வந்து ஸ்டெர்லைட் வந்து ஒரு மக்கள் போராட்டமா பெரிய அளவுல நடந்தது. அதையும் இந்த வந்து ஒரு தேர்தல் பரப்புரை இந்த 2யும் வந்து ஒப்பிட்டு சொல்றது வந்து சரியா இருக்கும். தேர்தல் ஸ்டெர்லைட் போராட்டன்றதே வந்து நிறைய நம்ம ஊடகத்தில் பார்க்குற நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணால் அது வந்து வெளிநாட்டு சதி, நம்ம இந்தியாவில் வந்து தாமிர உற்பத்தியை வந்து தடை பண்ணுறதுக்கான விஷயம், இந்தியா வந்து தாமிர உற்பத்தியில் வந்து தன்னிறைவு அடையக்கூடாதுன்றதுக்கான சதி, கூட்டு சதி, ம். அதில் வந்து வெளிநாட்டு சதிகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் இதை படித்து தான் தெரிஞ்சுக்கிறேன். பட் அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து தனிப்பட்ட தேர்தல் பரப்புரை, ஒரு கட்சிக்காக நடத்துகிற ஒரு பரப்புரை. அது வந்து ஒரு பொது ஒரு விஷயத்துக்கோசரம் நடந்த ஒரு காசு. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாவேக அரசு வந்து அரசு பணி வாங்கியிருந்தாங்க. அதை எதிர்த்து வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு வழக்கு போட்டு அதுக்கு வந்து இப்போ தடை வாங்கியிருக்காங்க. அது நீங்க எப்படி பார்க்கறீங்க? நல்ல விஷயம் தான். அரசு பணி கொடுத்தது நல்ல விஷயம் சொல்றீங்களா? இல்ல தடை போட்டது நல்ல அல்ல, அரசு பணிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ம். ஏன்னா அரசு பணிக்கோசரம் கஷ்டப்பட்டு அதுக்கான முயற்சிகள் செய்து ஒரு கூட்டம் மக்கள் உழைத்து கொண்டு தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் ம். ஒரு அனுதாபத்தின் பேரில் கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இல்லை அது. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அது யாரால் நேர்ந்ததோ அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு நேரடியாக போய் ஏதாவது சப்போர்ட் பண்ணிக்கலாம். ம். ஆனால் ஒரு அரசு வேலைன்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்குன்னு வாழ்க்கை முழு அதுக்கோசரமே உழைத்து அதை ஒரு இது பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. உண்மையிலே எனக்கு அந்த வேலை வேணும்னு சொல்லிட்டு அவங்கள அவமதிக்கிறது தப்பு தானே. ம். அதனால கண்டிப்பாக சீமான் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் செஞ்சதாக எனக்கு தோணுது. ஓகே. இப்போ தாவேக தரப்புல இருந்து ஒரு விமர்சனம் சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது. அந்த ஆமா. போராட்டத்தில் ஆமா, அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அரசு வேலை 13 பேர்கிட்ட கொடுத்தாங்க. சேர்த்தாங்க. ஆமா. அதுல அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த அரசு வேலை அப்ப கொடுத்தாங்க. எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்ல. அதையும் இதையும் வந்து ஒப்பிடுறது வந்து சரியா இருக்கும். ஒப்பிடவே கூடாது. அப்ப எதிர்க்கிறதுக்கு ஆளு கிடையாது. ஆளுங்கட்சி நடந்துன்னுக்குது. அதுவும் ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிறாரு ம். சாரு. நான் அவர் பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிற எதிர்கட்சியை வாய் திறக்கல. ம். இப்போ அப்படி கிடையாது. இவன் புது ஆள் இல்லை, உலக அரிசி பார்ப்போம். இவனை எவ்வளோ டார்ச்சர் கொடுக்க முடியுமோ ம். டார்ச்சர் கொடுப்போம். அதுதான் இப்போ எதிர்கட்சிகள் நடந்துக்குது. அந்த வேலை வாய்ப்பை வந்து வழக்கு போட்டு தடுத்தது வந்து இவருக்கு வந்து ஒரு இவரை வந்து பின்வாங்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இல்லை ஆகாது. ஆகாது. அது சரியே கிடையாது. ஆரம்பமே சரியில்லை. எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது சார். ம். எத்தனை பேருக்கு வேலை கொடுப்பீங்க? திடீர்னு ஒரு பெரிய கலவரமே நடந்தது, ஒரு 1000 பேர் செத்துட்டான். 1000 பேருக்கு நீ வேலை கொடுத்துருவியா? காசு கொடு. காசு இருக்குது கவர்மெண்ட்டில், உங்கள்கிட்டையும் காசு இருக்குது, ம். அதை கொடுக்கலாம்ல. அது ஸ்டெர்லைட் என்பது வந்து ஒரு அந்த அந்த மாவட்டத்தையே பாதிக்குதுன்னு சொல்லி பொதுமக்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல்ல பேட்டி கொடுத்தாங்க, முதல்ல போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அதே ஸ்டெர்லைட், அதே தூத்துக்குடி மக்கள் வந்து திரும்ப அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி வேணும்னு சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்தில் வேணும்னு சொல்லி அதே பொதுமக்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது நம்ம எதை எதை கரெக்டு, எது ரைட்டு, எது தப்புன்னு நம்ம ஸ்டெர்லைட் கம்பெனி வேணான்னு சொல்லி அதே மக்கள் போராடினாங்க, அதே மக்கள் வேணுன்றாங்க. அதனால் அதை வந்து நம்ம எப்படி கருத்து சொல்ல முடியாது. இப்போ அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களையும் இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களையும் நம்ம ஒப்பிடுறது வந்து சரியா இருக்கும். சார், அதாவது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு காலத்தில் வந்து சினிமாக்காரனால கூத்தாடிக்கின்னு அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கூத்தாடிக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சில நடிகருக்கே பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். சினிமா என்பது அந்த ஒரு 3 மணி நேரம் வந்து ரசிக்கணும், அவ்வளோதான். தவிர அதை போய் நிஜ வாழ்க்கை நினச்சிட்டு போய் வேடிக்கை பார்த்தோமா, ஓரமாக வேடிக்கை பார்த்தோமா, சந்தோஷமாக கை காமிச்சோமா வந்துட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு போய் உணர்ச்சி பழம்ப போயிட்டு ஒருத்தர் தள்ளிக்கிட்டு இப்போ இறந்து போனவங்க எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது தவறான முடிவு தான். இது வந்து கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி இவர் கொடுத்துட்டாரு, நாளைக்கு வேறு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த மாதிரி நடிகரை பார்க்க போகும்போது இறந்து போனால் வச்சுக்கலாம், அதுக்கு கவர்மெண்ட் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் உண்மையிலே நான் சமீபத்தில் லைலா காலேஜில் சமீபத்தில் போய் ஒரு அந்த பக்கமாக நான் போனேன். அங்கே காலேஜில் அன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டம். என்ன விசாரிச்சு அக்கம் பக்கம் வச்சு, என்னங்க இல்லைங்க ப்ரைவேட் கம்பெனிக்காரங்கள ஆட்கள் வேணும்னு சொல்லி எடுக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிலே ஆள் வேணும்னு சொல்லி அங்கே ஆள் எடுக்கும்போது
எண்ணற்ற இளைஞர்கள் வந்து அங்கே வாசலில் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நான் பார்த்துட்டு ஒரு 10,000 20,000 பேர் அங்கே வாசலில் நின்றுருப்பாங்க. எண்ணற்ற இளைஞர்கள் படித்து கஷ்டம் ராவ பகலாம் நைட்டு பகலாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இன்றைக்கி ப்ரைவேட் கம்பெனிலே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காத சொல்லி எவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் இது. ஓகே, இந்த அரசு வேலை சம்பந்தமா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த அரசு வேலைக்காக நிறைய இளைஞர்கள் வந்து தங்களை வந்து தேர்வுக்காகவே தயார்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பு வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது கருத்து. அது எல்லாம் சும்மா பேச்சு. இப்பாவது நீங்க வந்து இந்த வேலை செய்றீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க. நான் 7வது படிச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்க படிச்ச படிப்புக்கு கொடுக்குற வேலையை எனக்கு தர முடியுமா? இப்போ எனக்கு 2 வீலர் தான் ஓட்ட தெரியும். என்னைய கொண்டு லாரியில் பஸ்ஸில் உட்கார வச்சு ஓட்டுறானா என்னால் ஓட்ட முடியுமா? அது மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை கொடுப்பாங்க. அவனும் கொடுக்குறவன் பைத்தியக்காரன் கிடையாது. எடுத்தோடனே வந்து நான் எந்திரிச்சிட்றேன் நீ உட்காந்துக்கோ நீ பாருன்ற மாதிரி. இது வந்து ஒரு அரசியல் தான், வேற ஒன்றுமே கிடையாது. வெறும் அரசியல் தான். சீமான்லாம் பண்ணுறதெல்லாம் ஒரு அரசியல் தான். நல்லது என்னன்னா நாட்டில் இப்போ எவ்வளோ சுத்தமாக மாறி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் அரசியல் மக்கள் படித்தவங்க தான். நான் படிக்காதவன், படித்தவங்களுக்கு தெரியணும் நாலேஜ். படித்தவனுக்கு என்றைக்கும் வேலை இருக்குது. இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி இருக்குது. அது ஏதோ அவங்களுக்கு தர்மத்தில் கொடுக்குறாங்க. அது தப்புடானா அது அதை விட தப்பு, மகா தப்பு இந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது. அவங்களாம் என்ன படிச்சிருக்காங்களா, மனசாட்சி இருக்கா என்னன்னே தெரில. ஏதோ ஒரு புள்ள பொழைச்சிட்டு போட்டும் போடா. ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு வார்ட் பாய் வேலை செய்கிறானா அவனுக்கு ஏன் வார்ட் பாய் வேலை கொடுக்க முடியுமா, டாக்டர் வேலை கொடுன்னா முடியுமா? அவன் ஏதாவது வேலை செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான். நான் படித்தவன் தான் அதில் வந்து உட்காரணுன்னா படித்தவன்லாம் நிற்கிறான்னா அப்போ எல்லார் குடும்பத்திலையும் எல்லாரையும் சாவ சொல்லலாமா? போய் நீ சாவு வேலை கிடைக்கும் நீ அவங்கள இதெல்லாம் வந்து அரசியல், வேற ஒன்றுமே கிடையாது. வெறும் அரசியல். ஆனால் மக்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. நானே இவ்வளோ படிக்காத நானே இவ்வளோ தெளிவாக இருக்கிறேன். உங்களை மாதிரி ஆளுங்களாம் சின்ன பசங்களாம் தெளிவாக இருக்கிறாங்க. இனிமேலாம் இந்த 50 வருஷம் அரசியல்லாம் பாய்ச்சா பலிக்காது. ஓகே, இப்போ தாவேக தரப்புலேருந்து பேசுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் அவங்க குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வந்து நாம் தமிழர் கட்சி எதுவும் பேசலையே, இப்போ இதுக்கு மட்டும் ஏன் பேசுகிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை அவருக்கு வந்து மூளை இப்போ தானே வளர்ந்துட்டு இருக்காங்க. சீமான் வந்து ஆரம்பத்தில் பேசினதும் இப்போ பேசினதும் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா உங்களுக்கு தெரியும். அவர் இப்போ தான் புக்கு படிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் அவரோட அறிவு வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த நிலவரத்தில் கண்டிப்பாக அவர் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டாரு. அதனால் இந்த டிசிஷன் இப்போ தான் அவரால் எடுக்க முடிஞ்சது. ஒருவேளை அந்த டைமில் அவருக்கு அந்த அறிவு இல்லாமல் இருக்கலாம். அதனால் அது அவரோட அந்த ஸ்டேஜ் என்ன சொல்லுது, ஒரு பரிணாமம். ஒரு மனிதன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுயமாக கற்றுக்கிட்டு அவர் வளர்ந்து வந்துட்டே இருக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் சொல்கிற அளவுக்கு இன்னொரு தலைவரை நீங்கள் காட்டணும்னா இல்லை. இப்போ அண்ணாமலை வர்றாரு, கண்டிப்பாக சீமானோட கொள்கைகளை தான் அவர் பின்பற்றி தான் வரப்போகுது. அதனால் நல்ல விஷயம்தான், அதில் எந்த தப்பும் கிடையாது, யாரும் குற்றம் சொல்ல முடியாது. இப்போ கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாவேக அரசு வந்து ஒரு அரசு பணியை வழங்கியிருக்கு. ஆமாம் சார். அதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கில் வந்து இன்னைக்கு வந்து இந்த அரசு பணிக்கு மேலே ஒரு தடையும் வாங்கியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்டான ஒரு விஷயம் தான் சார் இது. ஏன்னா அந்த ஒரு 31 கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்கல்ல, அது 31 கவர்மெண்ட் ஜாப் எத்தனையுமே படிச்சிருப்பாங்க, அது எத்தனையுமே போட்டி போட்டு டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பாங்க, அது வேலைக்கோசரம் காத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கிடைக்காம வந்து உயர்ந்தவங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லைங்களா? அது அந்த அடிப்படையில் பார்த்தாக்கா வந்து அந்த ஜாப் வந்து கம்பல்சரி அது பண்ணது நாம் தமிழர் கட்சி பண்ணது வந்து கரெக்டான விஷயம் தான் சார். ஓகே, இப்போ தாவேக தரப்புலேருந்து விமர்சனம் வைக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கொஞ்சம் பேர் உயிரிழந்தாங்க. அவர்கள் குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லலை. இப்போ வந்து தாவேக அரசு குடும்பம் மட்டும் ஒரு எதிர்ப்பு எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்போ என்ன விஷயம்னாக்கா, இப்போ சிஎம்ஐ பார்க்க போய் அவங்க இறக்கலை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அவர் அதுக்கு முன்னால் வந்து சிஎம் இல்லை, அப்போ வந்து பிரச்சாரம் தான் வந்தார். அவர் நினச்சா வேற ஒன்று பண்ணலாம். பேசிக்காக வேற ஒருத்தவங்க ஜாப்பு அதை பறித்து இன்னொருத்தவங்க கொடுக்குறது சரியா இல்லை. நாம் தமிழ் பண்ணுறது வந்து கரெக்டான விஷயம். இந்த ஒப்பீடு சரியா இருக்குமா? ஸ்டெர்லைட் போராட்டத்தையும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்களையும் ஒப்பிடுறது வந்து சரியா இருக்கு? அப்படி சரியா இருக்கா சார்? அதுக்கு போராட்டம், அது என்ன மாதிரி போராட்டம், இது வந்து ஒரு புரியுதுங்களா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.